தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய தினம் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீது காரசார விவாதம் நடைபெற்றது. இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். காரசார விவாதம் ஏற்பட என்ன காரணம்? இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வு குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டப்பேரவையில் இன்றைக்கு நீர்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடைபெற்றது. விவாதத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள்லாம் பங்கேற்று பேசியிருந்தாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துறை மீதான பதிலுரையும் கொடுத்திருந்தாரு. விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அண்டை மாநில முதலமைச்சர்களோடு திமுக அரசு நட்புணர்வோடு இருக்கிறதுனால முல்லை பெரியாறு காவேரி போன்ற நதிநீர் விவகாரத்தில் பேசி தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில் பதிவு பண்ணியிருந்தாரு. அப்போ அமைச்சர் துரைமுருகன் அதற்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, அண்டை மாநில முதலமைச்சர்களோடு நிறைய பேசிட்டோம், பேசி முடிச்சிட்டு தான் உச்சநீதிமன்றத்தையே நாடி இருக்கோம். இனிமேலும் அண்டை மாநில முதலமைச்சர்களோடு பேசினா எல்லாத்துக்கும் போயிடும் அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில் பதிவு செஞ்சிருந்தாரு. அதே மாதிரி தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாம எந்த கொம்பனாலும் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலையும் பேரவையில் திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல கனிம வளங்கள் வெட்டப்படுவதாகவும் கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாகவும் ஒரு தகவல் பேரவையில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கும் பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதா வெளியாகும் செய்தி முற்றிலும் தவறு. கனிம வளங்களுக்கென்று உரிமை தொகை பசுமை தொகை போன்ற வரி செலுத்திவிட்டு தான் அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் அப்படிங்கிறது எடுத்து செல்லப்படுகிறது. எனவே தமிழகத்தில் கனிம வளம் கொள்ளை அப்படிங்கிறது நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் பேரவையில் பதிவு செஞ்சிருந்தாரு. அதே மாதிரி நீர்வளத்துறை மீதான புதிய அறிவிப்புகளையும் அமைச்சர் துரைமுருகன் இன்றைக்கு வெளியிட்டிருந்தாரு. குறிப்பா தமிழகத்தில் 21 இடங்கள்ல 374 கோடியில தடுப்பணைகள் கட்டப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும், அதே மாதிரி சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல வெள்ள நீர் தடுப்புக்காக 338 கோடி ரூபாய் நிதி நீர்வள மேலாண்மை சார்பில் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவு செஞ்சிருந்தாரு. இவ்வாறாக நீர்வளத்துறை மானிய கோரிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கு பேரவையில் நடந்தது. நாளைய தினம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது.